This video sponsored by BuyMote online shop. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெத்துக்கேன் யூடியூப் சேனலில் நம்ம வந்து தொண்டை ரொம்ப கரகரப்பாக இருக்கிறது, சளி பிடிக்கிறதுக்கு ஒரு காப்பி எப்படி வச்சு குடிக்கணும், அந்த சீக்கிரமாக அந்த கரகரப்பு போகிறதுக்காக ஒரு பார்க்க போகிறோம். இப்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு சூடு பண்ண வேணும். தண்ணி வந்து நல்லா சூடாக ஆகட்டும். கொஞ்சம் சூடு ஆனதும் நம்ம ஒரு இடிகள் எடுத்து அதில் ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து அதை தட்டி அந்த இஞ்சியை வந்து நம்ம இப்போ அந்த சுடு தண்ணிக்குள்ளே போட போகிறோங்க. கொஞ்சம் நல்லா தட்டிக்கங்க. தட்டி அந்த சுடு தண்ணிக்குள்ளே நம்ம இப்போ போட போகிறோங்க. இப்போ சுடு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட போகிறோங்க. அந்த இஞ்சி சாறு வந்து அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை செஞ்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த சுடு தண்ணியில் வச்சு அந்த இஞ்சியை போட்டு நம்ம சூடு பண்ண போகிறோங்க. நல்லா சூடானதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு 2 ஸ்பூன் வந்து நம்ம டீத்தூள் வந்து எடுக்க போகிறோங்க. 2 ஸ்பூன் டீத்தூள் இது போட போகிறோம். டீத்தூள் போட்டு அதையும் நல்லா சூடாகட்டும். அடுத்து ஜீனி எடுக்க போகிறோம். ஜீனி வந்து 2 டம்ளர் தண்ணி பெரிய டம்ளரில் ஊற்றிருக்கோம். அதுக்கு 3 ஸ்பூன் ஜீனி வந்து போட போகிறோங்க. இப்போ 3 ஸ்பூன் போட போகிறோம். 1 2 3 ஸ்பூன் போட்டு நல்லா இப்போ கொதிக்க விட போகிறோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இது வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணணும். அப்போ தான் அந்த தண்ணியோட அளவு வந்து கொஞ்சமாவது குறையணும். அப்போ தான் நமக்கு வந்து இது உடனே வந்து கேட்கும். தொண்டை ரொம்ப கரகரப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த கரகரப்பை வந்து எடுக்கக்கூடிய தன்மை இந்த காப்பிக்கு இருக்குது. இந்த இஞ்சி சாரோட தன்மை வந்து அதிகமாக உள்ளே போகும்போது அந்த கரகரப்பை வந்து எடுத்துரும். அதுக்காக தான் இந்த காப்பியை வந்து நம்ம வைக்கிறோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுரக்கட்டி மேலே நல்லா நிற்கிது. இதை இப்போ வந்து நம்ம நல்லா கொதி வந்து நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிற வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட வேணும். இப்போ கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு பிறகு இப்போ நாம் எடுத்து அதை வடிகட்டி ஊற்றலாம். இப்போ நல்லா இது வந்து கரையிறதுக்காக ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுறோங்க. நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம இப்போ இதை எடுத்து வடிகட்டி டீயை வந்து வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டீ குடிச்சு இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தொண்டை வந்து கரகரப்பாக இருந்து சளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குணமாகும். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து தொண்டை கரகரப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம இதை எடுத்து கொடுக்க போகிறோங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.